திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபம். நாள் செப்டம்பர் 13, வரும் சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தெய்வ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். உனக்குன்னு இந்த சோதம் கமாரால இருந்து எந்த ஒரு தீட்டானை எடுத்துட்டு போகாத, வேண்டாம். அதை விட நல்ல ஒரு வீட்டை நான் உனக்கு தருவேன், அதை விட நல்ல ஒரு மேன்மையை உனக்கு தருவேன். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 9 மணிக்கு பேருந்து புறப்பட்டு வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம் வருவதற்கும், மீண்டும் ஜெபக்கூட்டம் முடிந்தவுடன் ஜெபமையத்திலிருந்து செல்வதற்கும் சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அரியணையில்
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 60:11 நாம் வாசிக்கிறோம், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இக்கட்டான இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, மனிதர்களுடைய உதவி எல்லாம் விருதாவாகத்தான் இருக்கிறது என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் வாழ்கிற பல்வேறு விதமான சூழ்நிலைகள் நடுவில் கடந்து போகிற போது ஒருவர் இன்னொருவருக்கு உதவியாகத்தான் ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னொருவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும், நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒருவரை மற்றவர்களுக்கு உதவியாகவே ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் எல்லா நேரங்களிலும் நமக்கு மனிதர்கள் உதவியாகவே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறது முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. மார்த்தாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் ஆண்டவரே என்று ஏற்றுக்கொண்டு விட்டு ஆண்டவருக்காக சமையல் செய்வதில், வீட்டை ஒழுங்குபடுத்துவதில், எல்லா காரியங்களிலும் அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்படி வேலை செய்து கொண்டிருந்த பொழுது, நான் தனியே வேலை செய்து கொண்டிருக்கிறேன், என் சகோதரி உங்கள் பாதத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறாளே, அவள் வந்து எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று ஆண்டவரிடத்தில் போய் மார்த்தாள் முறையிட்டதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவள் வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மார்த்தாள் விரும்பினாள். ஆனால் அவளால், அந்த மரியாளால் மார்த்தாளுக்கு உதவி செய்ய முடியாதபடி இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை அவள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறாள் என்று ஆண்டவர் சொன்னார். சில நேரத்தில் சில மனிதர்களால் நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமை வந்து விடுகிறது. அந்த நேரத்தில் தான் மனிதர்களுடைய உதவியற்று நாம் கலங்குகிறோம். ஐயோ, யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி நாம் மனம் கலங்குகிறவர்களாக இருக்கிறோம். இக்கட்டில் எனக்கு உதவி செய்யும் மனுஷர்களுடைய உதவி எல்லா நேரங்களிலும் எப்பொழுதும் எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருப்பதில்லை. நீர் மாத்திரம்தான் இந்த இக்கட்டில், இந்த நெருக்கத்தின் பாதையில், இந்த சோதனையின் பாதையில் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நாம் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் நமக்கு இறங்கி, மனிதர்களால் உதவ முடியாதிருக்கிற சந்தர்ப்பத்திலும் நமக்கு இறங்கி நம்மை ஆறுதல் படுத்த, நம்மை தைரியப்படுத்த, நமக்கு உதவி செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த மார்த்தாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசினார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய், நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று மார்த்தாளோடு பேசி அவள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற அந்த இருதயத்திலிருந்து அந்த கவலைகள் நீக்கப்படும்படி அவளோடு கூட ஆறுதலாக பேசி ஆறுதல் படுத்தி இக்கட்டில் அவளுக்கு உதவி செய்தார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் நாம் மனிதர்களால் உதவ முடியாத சந்தர்ப்பத்தில் நின்று கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசு நம்முடைய இக்கட்டில் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் மாத்திரமல்ல, நமக்காக அவர் ஒரு அற்புதத்தையும் செய்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் நான் கொடிய இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, மனிதர்களுடைய உதவி எல்லாம் விருதாவாக போய்விட்டது, மனிதர்களால் உதவ முடியாமல் போய்விட்டது ஆண்டவரே, உதவ நினைத்தால் கூட அவர்களால் முடியாத நிலைமையில் இருக்கிறேன் ஆண்டவரே, நீர்தான் இந்த இக்கட்டில் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி யாரெல்லாம் உம்முடைய உதவியை நாடி ஜெபிக்கிறார்களோ, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார்களோ, அத்தனை பேருக்கும் நீர் உதவி செய்து அவர்கள் கடந்து போகிற இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பி தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஒருவேளை பணப்பற்றாக்குறைகளில், நெருக்கடியில் ஆண்டவரே சிக்கி தவித்து கொண்டிருப்பார்களானால், இந்த தேவைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று கலங்குவார்களானால், ஆண்டவரே அவர்கள் பற்றாக்குறையில், தேவைகளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் இணைந்து கொண்டு அவர்கள் தேவைகளை சந்தித்து கொடுத்து பற்றாக்குறைகளை நீக்கி போடும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியில் கைவிடப்பட்டு மருத்துவர்களால் ஆண்டவரே அறிக்கைகள் நிமித்தமாக வேதனையோடு கூட நின்று கொண்டிருப்பார்களானால் இந்த இக்கட்டில் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்ப பிரச்சனைகளில் யாரிடத்துல போய் சொல்லுவேன், என் குடும்ப பிரச்சனை இவ்வளவு பெரிதாகி கொண்டிருக்கிறதே, வெளியில் தெரிந்தால் எவ்வளவு அவமானம் என்று சொல்லி மனம் கலங்கி தன் இருதயத்துக்குள்ளேயே அழுது கொண்டிருப்பார்களானால் இந்த இக்கட்டில் அவர்களுக்கு உதவி செய்யும். மனுஷருடைய உதவி விருதா, எந்த மனுஷரும் அவர்களுக்கு உதவ முடியாது. அந்த கட்டத்தில் அவர்கள் நின்று கொண்டு தடுமாறிக்கொண்டிருப்பார்களானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் இப்பொழுது அவர்களை தொட்டு தூக்கி எடுக்கும்படியாக, அவர்களுக்கென்று ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.